இன்றைய தவக்கால சிந்தனை தியாகம். இன்றைய செயல்பாடு ஆர்வத்தை தூண்டும் தீய பழக்கம் ஒன்றை விட்டு விடுதல். தியாகம் என்பது பிறர் வாழ தனதையும் இழக்க தயாராய் இருப்பதாகும். அதாவது தன்னை எரித்துக் கொண்டு ஒளியூட்டி வழிகாட்டும் தீபத்தைப் போல ஒளிவிளக்காய் திகழ்வதாகும். இரண்டாவது மூச்சை எடுக்க நாம் கூட நமது முதல் மூச்சை தியாகம் செய்தாக வேண்டும். நமது வாழ்வின் மிக சிறிய தேவைகளில் கூட அடுத்தவரின் தியாகம் அடங்கி உள்ளது. நாம் பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டதை பிறருக்கு கொடுப்பதுதானே நீதி. மகாத்மா காந்தி நமது நாட்டின் நலனுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் தமது தனிப்பட்ட இன்பங்களை தியாகம் செய்து இன்று நம் தேசத்தின் தந்தையாக திகழ்கிறார். மனிதர்கள் மட்டுமல்ல, இறைவனும் தியாகம் செய்யாமல் வெற்றியையும் மகிமையும் பெறவில்லை. இயேசு உலகில் வாழ்ந்த காலத்தில் ஒரு நொடி பொழுதும் தனக்கென சிந்திக்காமல் தாய் பட்டினி இருந்து சேயின் பசியை போக்குவது போல தன்னையே நமக்கு உணவாக தந்து தியாகத்தின் உச்சமாக திகழ்கிறார். தவக்காலத்தின் தியாகங்களை புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ள இந்நாளில் நமது செயல்பாடுகளும் தியாகங்களும் ஏராளமான மனிதர்களுக்கு இயேசுவை காண்பிக்கட்டும். இயேசுவின் தியாகமான சிலுவை மரணம் நமது வாழ்வின் முகவரி ஆகட்டும். உயிர் கொடுக்கும் தியாகங்களை செய்யவில்லை எனினும் உயிர் காக்கும் தியாகங்களை செய்ய முன் வருவோம். செயல்படுத்துவோமா? இன்றைய செயல்பாடு நம் ஆர்வத்தை தூண்டும் தீய பழக்கம் ஒன்றை விட்டு விடுதல்.